ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்குமான மேட்ச் நம்பர் 21 எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்தியா பாகிஸ்தானுக்கும் மேட்ச் இப்போ நடந்துட்டு இருக்கிற நாசு கவுண்டியில் நடக்குது. இதில் எந்த பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு வர்றதுக்கான ட்ரீம் டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி எந்த பிளேயர்ஸுக்கு த்ரெட்ஸ் இருக்குது, எந்த பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த மாதிரியான டீம் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் சிவிசி ஆப்ஷனோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி, அதோட வின்யூ ப்ராக்ரஸ் பார்க்காம அந்த மேட்சை நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க. அந்த டோர்னமெண்ட்டையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதே சேம் கிரவுண்டு தான், பவுலிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஏற்கனவே இப்போ வர 5 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க, 3 மேட்ச் செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல நம்ம சொன்ன அந்த இது மாதிரி விக்கெட் ஃபால் இருந்துகிட்டு தான் இருக்குது. நடந்த மேட்ச்ல பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மேட்ச் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா அதை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவை 5 விக்கெட் அந்த இதில் எடுத்திருக்கிறாங்க பங்களாதேஷ். ஸோ விக்கெட் ஃபால் இதில் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா விளாண்ட மேட்ச் இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே விளாண்ட எல்லா மேட்சும் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கும் விக்கெட் ஃபால் இருக்குது. ஸோ 2 மேட்சுக்குமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் டீம் கண்டிப்பாக மேக் பண்ண போகிற. இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 17 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 7ம் செகண்ட் இன்னிங்ஸில் 10ம் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் 29-17 நிறைய இந்த பிச்சையில் விக்கெட் ஃபால்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலருக்கு அதிகமாக இருக்கு. ஹெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்கா டாமினேட் பண்ணிட்டாங்க. 8 மேட்ச் ப்ளே பண்ணி 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 இது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல் டாமினேட்டாக இந்த கிரவுண்ட்லையும் இருந்திருக்காங்க, இந்த டீம் கூடயும் இருந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க இதே ரிப்பீட்டட் கூட ஆகலாம். அப்படி இல்லை, பங்களாதேஷ் ஒரு வின்னோட வராங்க. ஸோ அவங்க இந்த மேட்ச்ல கூட அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு வின் ஆகுறதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் மேபி அந்த பிச்சுனால ஆகிறதுக்கு ஒரு சில இது இருக்கு. லித்தன் தாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்என் சர்க்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுசைன் ஷாண்டோ, ஹெரிடாய், சஹிபுல் ஹசன், முகமதுல்லா, இதில் டி அகமட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசத் ஹசைன், முஸ்தபர் ரஹ்மான், டி சஹிப். இதில் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணலாம், இல்லை அதே இதோட அவங்க ப்ளே பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது. டிகாக்கு, ஹென்ட்ரிக்ஸ், எடன் மார்க்கம், கிளாசன், மில்லர், ஸ்டப்ஸ்னு மேக்ஸிமம் இவங்க இதே இதில் தான் போவாங்க. ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு போனாலே அவங்க இந்த இதில் போதும்ட்டு இது பார்ப்பாங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டப்ஸையோ ஏடன் மார்க்கம் கூட பவுலிங் போட்டுப்பாங்க, ஸ்பின்னுக்கு தேவைப்பட்டா கூட, அது பிச் மாறிச்சுன்னா கூட. ஸோ இதுதான் அவங்களுடைய பிளேயிங் 11 மேக்ஸிமம் இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்குமான மேட்ச் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதோடைய இந்த நாசு கவுண்டி கிரவுண்டில் தான் இதுவும் நடக்குது. இந்த மேட்சோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான். நம்ம இப்போ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறதுல 2 பவர் பிளேல 2 விக்கெட் இழந்துட்டாங்க. இதே மாதிரியான கண்டிஷன் தான் பங்களாதேஷ் பண்ணாலும் மேபி சவுத் ஆஃப்ரிக்கா டாமினேட் பண்ணுறாங்க, ரொம்ப விக்கெட் எடுத்தாலும் மேபி ஒரு விக்கெட்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கூட நெதர்லாண்டு டீம் கூட பவுலிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது காரணம் அந்த பிச்சானது பவுலினுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. பிச்சு ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்கிற போது என்ன ஆகும்னா மேட்ச் ரொம்ப போக போக பவுலர்ஸ் ரொம்ப டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பேட்ஸ்மேன் ரொம்ப கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் மெதுவாக தான் அவங்களுக்கு அந்த பால் பேட்டுக்கு நல்லா அடிக்கிறதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் விக்கெட் நிறைய போகும். இப்போ இந்த மேட்சோட ஹை பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக தான் எல்லாரும் எடுத்திருக்காங்க மேக்சிமம். இதில் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில், நம்ம இந்தியாவோட ப்ளே பண்ணி அதில் லாஸும் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கும் விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்சை வின் பண்ணிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க, பவுலிங் நல்லா போட்டிருக்கிறாங்க அங்கே. ஸோ அதே மாதிரியான இது கூட இங்கே மேபி நடக்கலாம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நீங்கள் ஃபேவராக டாமினேட் பண்ணுற மாதிரியான டீமே நீங்கள் மேக் பண்ணுங்கள், அவங்க தான் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 7 டீம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போட்டிங்கன்னா பங்களாதேஷுக்கு ஃபேவராக ஒரு 3 டீமாவது போடுங்க. அவங்க வின் பண்ணும்போது உங்களுடைய அந்த வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்கும். இப்போ
இந்த கேட்டகரியில் இருந்து உங்களுக்கு ஒருத்தரை வந்து லீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னா ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவரும் மிடில் ஆர்டரில் தான் கிளாஸ்ன்னு வருவார். ஸோ உங்களுக்கு விக்கெட் டாப் ஆர்டரில் போச்சுன்னா மேபி அவரும் கொஞ்சம் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து வேணும்னா லீவ் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா சைபுல் ஹசனை மஸ்ட்டாக இந்த இதில் இருந்து எடுத்துருங்க. மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேரும் வரவே வாய்ப்பு இருக்குது. இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கண்டிப்பாக வருவார். விக்கெட் கீப்பர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயே வந்து 3 பேர் இருக்கிறாங்க. லித்தன் தாஸும் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கிறாரு, டிகாக் இருக்காங்க, நம்ம கிளாஸனும் இருக்கிறாங்க. இப்போது இவங்களுடைய வென்யூ ப்ராக்ரஸில் அதிகமாக நல்ல ரன் அடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரும் டிகாக்கும் தான். மேக்ஸிமம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பேட்ஸ்மேன், இவங்க கூட கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு இது. கேப்டனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பவுலரில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா மார்க்கோ ஜான்சனையும் அந்த பிராட்மேனையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இப்போ இந்த மேட்ச்சில் வந்து இவங்க ஆண்ட்ரூ நாட்டிகே கூட வரலாம், இல்லை இவங்க முஸ்தபர் ரஹ்மான் வரலாம். இவர் நல்ல ஸ்லோ டெலிவரி போடுவார், வரலாம். ஸோ ஆல்ரவுண்டர் பவுலரில் ஒரு கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு இது, இப்போ சப்போஸ் பேட்டினுக்கு சப்போர்ட் மெதுவாக ஆகுது அப்படின்னா பேட்டிங்கில் வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு, ரொம்பலாம் கிடையாது, ஒரு சின்ன வாய்ப்பு. அது இப்போ எப்படின்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் மில்லர் ஒரு 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். சப்போஸ் இப்போ பவுலிங்லையோ அந்த மாதிரி எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவர் தான் வீசி வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சின்னதாக தான். மேபி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க, இந்த பேட்டிங் கொஞ்சம் ப்ளே பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வர இருக்குது. இந்த கேட்டகரியில் டிகாக்கோட ஸ்டாட்ஸ் இவங்களோட நல்லா இருக்குது. ஆனால் இப்போ இந்த இதில் முஸ்தபர் ரஹ்மான் இருக்காங்க, அதே மாதிரி இஸ்லாம் உள்ளே வராரு அப்படின்னா இப்படி ரெண்டு பேரும் உள்ளே இருந்தால் இவர் வந்து அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவர் மட்டும் இருந்தாலும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. மேபி ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் வேணால் இந்த ரெண்டு பேரில் நீங்கள் டிகாக் ட்ரை பண்ணுங்கள். லித்தன் தாஸோடைய வீக்னஸும் டிகாக்கோடைய வீக்னஸும் மேக்ஸிமம் சேம் தான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு பவுலர்ஸ் கிட்ட வீக்காக இருக்காரு. அங்கே இப்போ இவர் வந்து ஓப்பனிங் இறங்குறத விட இப்போ இறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கோ ஜான்சன் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆண்ட்ரூ நாட்டிஜி பாலில் அந்த வேகமாக போட்டு பவுன்ஸ் பண்ணுறவங்க, இன்ஸ்விங் பண்ணுறவங்கக்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இந்த 3 பேரில் இந்த முகமதுல்லாவை ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் ஆர்டரில் வருவார், கொஞ்சம் டாப் ஆர்டர் விக்கெட் ஆனாலும் உங்களுக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது லித்தன் தாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ட்ரீம் டீம் வர இப்போ வர வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த நம்ம வீக்னஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ கூட சொல்லிட்டு இருந்தோம், நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கான அந்த வீக்னஸ் வந்து இந்த பிச்சுக்கு அப்படியே மேக்ஸிமம் ஒர்க் ஆயிரும். அதில் ஒருத்தங்க அவுட் ஆகணும்னா இப்போ 2 பேர் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் மேபி நடக்கலாம். ஸோ அதனால இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்தபர் ரஹ்மான் மேக்ஸிமம் இந்த பிச்சுக்கு நல்ல ஒரு ஆப்டான பவுலரு, ஸ்லோ டெலிவரி போடுவார், கட்டர்ஸ் போடுவார், திடீர்னு ஃபாஸ்ட்டாகவும் போடுவார். ஸோ இவரை கண்டிப்பாக எடுத்துருங்க. மார்க்கம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா ரபாடாவோடைய சிவிசியோட ஆப்ஷன் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பெர்சன்டேஜ் லெவல் ஒரு லெவலில் இருக்குது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரே ஒரு டீமில் நீங்கள் இவரை எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுத்து எடுங்க, இல்லைனா மேக்ஸிமம் லீவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து இந்த இது பிளேயினவனில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா 3 to 4 பேர் உறுதியாக உள்ளே வருவாங்க. அந்த இன்னிங்ஸ் வைஸ் மாதிரி சொன்னதை ட்ரை பண்ணுங்கள். இவர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி அந்த த்ரெட்ஸில் இவங்க 2 பேரில் ஒருத்தங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரில் 2 பேருமே ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒருத்தங்க வருவாங்க. இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க, இவர் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ இப்படி தான் ப்ளே பண்ணுறாங்கன்னா 2 பேரும் வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மில்லர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா லாஸ்ட் டே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் மஸ்ட் பிக்கில் இந்த இடத்துல வருவார். இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவரும் மஸ்ட் பிக்கில் வந்து ப்ளே பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டீம் எடுத்தீங்கன்னா ஒரு டீமில் இவங்க 2 பேரையும் வச்சு எடுங்க, ஒரு டீமில் ஒருத்தங்களை மட்டும் எடுத்து பாருங்க. அடுத்து இந்த டி அகமது ஆண்ட்ரூ நாட்டிஜியில் இப்போ இந்த டி அகமது உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மேட்ச்ல இப்போ வர கண்டிஷன்ல.
ஆண்ட்ரூ நாட்டிஜி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா இந்த பிச்சுக்கு அவர் நல்லா செட் ஆகுறாரு. இவர் எப்படி உள்ள வருவார் அப்படின்னா, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் மேட்ச் மாதிரி கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் உள்ள வந்துருவார் ட்ரீம் டீமுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டி அகமடுக்கு இப்போ வர இருக்காங்க, கொடுத்து பாருங்க. நான் லாஸ்ட்ல டெலிகிராம்ல நான் மென்ஷன் பண்றேன் இவங்க இதில் எப்படி உள்ள வருவாங்க அப்படிங்கிறத. இப்போ வர இவர் உறுதியாக இருக்காரு. ஸோ இந்த 4ல் கண்டிப்பாக 2 பேர் உள்ள உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க, இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்க. ஒரு இதில் 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இதில் பங்களாதேஷ் ஃபேவராக எடுக்கும்போது இவரை ட்ரை பண்ணுங்க. இன்னொரு இதில் டாமினேட் பண்ணுங்கிற ஒரு டீம் பண்ணீங்கன்னா அதில் இவரை ட்ரை பண்ணுங்க. 2 to 3 பேர் கூட வரலாம் மேபி. இப்போ பங்களாதேஷோடைய பிளேயர்ஸோடைய ஒரு சின்ன வீக்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான வீக்னஸ் அந்த மாதிரின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் கிட்ட கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் ஒரு 1 or 2 விக்கெட்ஸை இழந்துருவாங்க. அவங்க வந்து அந்த இதில் கொஞ்சம் அந்த பவுன்ஸ் பண்ணுறவங்க, குத்தி பவுன்ஸும் ஏற்றுறவங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதை வந்து நல்லா பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கோ ஜான்சன் தான். அவர் தான் ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் கூட இருக்காரு. கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். மேபி சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால். 1. 2வது, மகராஜ் நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தோம், ஆனால் அவர் வரலை. இந்த மேட்ச்சு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது, மகராஜை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹென்ட்ரிக் ஸ்டப்ஸ் இவங்க 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம். அதாவது நல்லா ஃபர்ஸ்டே அந்த டாப் ஆர்டர்லேயே சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அதில் ஹென்ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுங்கள், ட்ரீம் டீம் வந்துருவார். அப்படி இல்லை விக்கெட் 2 பக்கமும் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வச்சு ட்ரீம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸ் வரமாட்டார், ஸ்டப்ஸ் தான் உள்ளே வருவார். இதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளேயரை அப்படி வச்சு எடுக்கணும். நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் வந்திருக்க மாட்டார், அந்த இடத்துல ஸ்டப்ஸ் தான் உள்ளே வந்திருப்பாங்க. இவர் உள்ள வராரு, இந்த மேட்ச்ல புதுசா உள்ள வராருன்னா கண்டிப்பா டீம்ல எடுத்து பங்களாதேஷ் வின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டீம்ல எடுத்துக்கும் போது மஸ்ட் பிக்கா எடுத்துருங்க. அப்படி வரலன்னா விட்டுறலாம். இந்த இடத்துல பொறுத்தவரை இதுதான் லாஸ்ட் வரை இருக்காங்கன்னா இதுல யார் ஹை பெர்சன்ட்ல இப்ப வரை இருப்பாங்கன்னா மார்க்கோ ஜான்சன் கண்டிப்பா இருப்பாங்க, ஸ்டப்ஸ் ஆவரேஜ்ல இருப்பாங்க. இதுல சப்போஸ் இப்போ இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ரீம் டீமாவது வந்துருவாங்க, இல்லை லோ பாயிண்ட் அப்படி இருந்தால் இதில் இருக்கிற ஒரு லோ பெர்சன்டேஜ் இதில் இருக்கிறவங்க பேட்ஸ்மேனோ பவுலரோ கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை இதுக்கு அடுத்து இருக்கிற கேட்டகரியில் நல்லா பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் இருக்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் ஹை பெர்சன்ட்ல இருக்கிறாங்கன்னா இந்த பார்ட்மேன் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன்லையும் இருக்கிறாங்க, இதுலையும் இருக்கிறாங்க. இவர் ஹை பெர்சன்டேஜில் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு, ஸ்பின் சப்போர்ட் ஆகும்னு. ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஃபாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க, அடுத்து தான் ஸ்பின்னுக்கு பண்ணுவாங்க. இவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவர் கண்டிப்பாக நல்லா ஒரு மேட்ச் பெருசாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. இவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வேளை போடுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். எப்படின்னா இந்த 3 பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுங்க, அடுத்து இந்த ஹெரிடாய் இவரை ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த 3 பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்ட்மேனுக்கு கொடுங்க, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சகிப்பு இவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னா இந்த இவங்க 2 பேரில் ஒருத்தங்க உள்ளே வந்தாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹெரிடாயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் போட்டால் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கணும், அந்த பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைபுல் ஹசனுக்கு ஒன்று கொடுத்து பாருங்க, அதே மாதிரி முஸ்தபர் ரஹ்மானுக்கு கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. அப்புறம் ரபடா அவரை எடுத்து சிவிசி கொடுத்து பாருங்க, இல்லைனா கூட அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடும் போது ட்ரை பண்ணுங்க. டேவிட் மில்லரை செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. இவர் சில டைம் நல்ல குத்தி பவுன்ஸ் ஏற்றுவார். ஸோ இவருக்கு ஒரே ஒரு இதில் பங்களாதேஷ் வின் ஆகிற டீமில் சிவிசி கொடுத்து பாருங்க. ஆண்ட்ரூ நாட்டிஜே லாஸ்ட் டைம் வந்து கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, மேபி இந்த டைம் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சி வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜான்சனுக்கு இந்த பிச்சு நல்லா செட் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு 2 டீம்லையாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி
மகாராஜ் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் உள்ளே வராருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிவிசி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்ட்மேன் இவர் வந்து விசி ஹை பர்சன்டேஜ் விசியில் இருக்கார். மேக்ஸிமம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டாமினேட் பண்ணாங்கன்னா இவரும் ட்ரீம் டீம் வர அளவுக்கு வருவார். இந்த சக்கிப்பு வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 4 விக்கெட்னு எடுப்பார். அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் டெலிகிராமில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இதில் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரவுண்டரில் ஒரு இதில் வச்சுட்டு வேறு பவுலரை வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேனோ ஏடன் மார்க்கமோ இல்லை வேறு யாரையோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்கள் இதில் வச்சுட்டு இவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்பின்னோட ஃபாஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த பிச்சில் கொடுப்பாங்க. அப்படி இவங்க கொடுத்து விக்கெட் எடுக்கிறாங்கன்னா இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பண்ண வாய்ப்பு இருக்குது. 50% கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 பேர் எடுத்துக்குங்க. அதில் பவுலிங் பிச்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 பேர் to 6 பேர் கூட ரிஸ்க் எடுத்து எடுங்க. ஒரு பெரிய ஜிஎலுக்கு இல்லைனாலும் ஒரு மினி ஜிஎல் அந்த மாதிரி இதில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் வீடியோ நான் அதில் போட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். எந்த மாதிரியான பிளேயர்ஸு எந்த இதில் எப்படி எடுக்கலாம், அப்படி யாரை லீவ் பண்ணி போனால் நமக்கு அந்த இது வின் கிடைக்கும், எந்த ஆப்பில் விளையாடலாம், இல்லை இதிலே எப்படி இந்த ஆப்பில் ப்ளே பண்ணால் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஆனால் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு ஒரு பிளேயரை டிஃப்ரென்ஷியல் பிக்காக வச்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ சொல்கிறோம், இப்போ இந்த இவர் சகிபை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நமக்கு லாஸ்ட்டில் சிவிசி மாதிரி சொல்லுவோம், இந்த ட்ரீம் டீம் வரும்னு சொல்லுவோம். அவங்க அப்படி லோ பர்சன்ட்டில் இருக்கிற பிளேயரை உங்கள் டீமில் எதிர்த்து விளையாடுறவங்க அவங்க எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சேஃபாக போவாங்க, ஒரு குறிப்பிட்ட பிளேயரை மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயரை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் மேபி ஃபெயிலியர் ஆனால் கூட இவங்க 100 170 80 பாயிண்ட் எடுத்தால் கடைசியில் நீங்கள் தான் வின் ஆவீங்க, அவங்க தோற்று போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கேட்டகரிக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக், அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.